பேர் பொன்சுடன். நான் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு செயற்பாட்டாளராக இந்த வடபகுதியில குறிப்பாக பச்சளப்பட்டி பிரதேசத்தில் இருந்திருக்கிறேன். இந்த பிரதேச சபை எலெக்ஷன் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக வேலை செய்யறார்கள் ஒரு ஆள் தான் நான். சரி, எந்த வகையில நான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தியின் எண்ணம், கொள்கை, அந்த கருத்து வாக்கம் இதெல்லாம் ஒரு ஜனாதிபதியின் உயரிய சிந்தனைக்குள்ளால வந்தது. ஆனா இங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா, குறிப்பா நான் வடபகுதியில் இருக்கக்கூடிய யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்துல பிரச்சனைகள் தான் எனக்கு தெரியும். இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி சிந்தனைக்கு நேர எதிராக விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்றது கொஞ்சம் கூட இல்லை. சரி, அதுதான் இல்லைன்னு பார்த்தா கூட சரி, ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத போக்கு தான் உள்ளுக்கு இருக்குது. இதை நாங்கள் தட்டி கேட்கறதுக்கு, இதை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் ஒரு ஆட்கள் ஒரு லீடர்ஷிப்போட நின்று எங்களை ஃபேஸ் பண்றதுக்கு, எங்களோட கதையில கேட்கறதுக்கு இங்க ஒருத்தர் இல்லை. என்ன சிக்கல் சொன்னா, நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதியின் எண்ணத்தை பார்த்து அவருடைய பேச்சுக்களை கண்டு அவருடைய பேச்சுக்களை உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வேலை செய்கிறோம். ஆனால் நிலைமை என்னன்னு சொன்னால், இங்க அந்த மற்ற கட்சிகள் மாதிரிதான். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு பஸ் பச்சை கலர் அடிக்க பஸ் சிவப்பு பெயிண்ட் அடிக்க விட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்கு விஷயம் ஒன்றாதான் இருக்கு. இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்தியின் பலரோட, அதாவது மாவட்ட அமைப்பாளர்களோட, கிளர்ச்சி மாவட்ட அமைப்பாளர்களோட, அமைச்சர் சந்திரசேகரோட இப்படி நிறைய பேர் நான் கதைச்சிருக்கேன், நோட் பண்ணிருக்கேன். இந்த வகையில் நேற்று எனக்கு அமைச்சர் சந்திரசேகர் நேற்றைக்கு 2 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கார். எங்களோட தேசிய மக்கள் சக்தி வாங்க ஏற்பாடுக்கு அங்க வச்சு நாங்கள் கட்டி கதைச்சு பேசி என்ன பிரச்சனைன்றத முடிவு கொள்ளலாம். ஆனா அங்க போனா 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனாங்க. 6:30 வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இதுக்குள்ள பல தடவை நான் அவருக்கு போன் பண்ணி தெரியப்படுத்தி இருக்கிறேன். அவற்றை உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட தொடர்பு கொண்டு சரிச்சிருக்கிறோம். ஆனால் சட்டசிக்கரைக்கும் அவர் வரவும் இல்லை, தான் வரணும் வரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை. கடைசியாக எனக்கு ஒரு 5 மணிக்கு எனக்கு ஒரு இப்பதாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு. சரி, அப்ப தொடர்ந்தவர் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறார். அந்த ஷெடியூல வந்தவர் ஃபாலோ பண்ணல. சரி, அடுத்த மீட்டிங்க்கு அவசரமா போட்டாருன்னு சொல்லி அதுக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர் போன மீட்டிங் அங்கேன்னு சொன்னா ராஜா தியேட்டர்ல படம் பார்த்தாங்க போகணும். அப்ப உங்களுக்காக என்னோட கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்துல எழுதி போட்டு நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்படி இந்த மக்களை வழிநடத்த போயிருக்கும்? உங்களோட கட்சிக்காக வேலை செய்யற எங்களையே வழிநடத்துறதுக்கு, எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாது நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைச்சு நீங்க வழிநடத்த போறீங்க? இதான் எனக்கு கேள்வி. அதாவது ஜனாதிபதி எப்படி நினைக்கிறாருன்னு சொன்னால், அன்பாக அரவணைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக வழிநடத்தும் என்று நினைக்கிறார். ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலக யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அதற்கு மிக வெறுப்பான உணர்வாக எனக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 மணிக்கு போன எனக்கு பின்னேரம் 6:30 நான் திரும்புற வரைக்கும் பச்சை தண்ணி கூட அங்க தருகிறது. அங்க கிட்டத்தட்ட 4-5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு தமிழர்களுடைய, சிங்களவர்களுடைய எல்லோருடைய ஒரு அடிப்படை எண்ணங்கள் போயிருக்கணும்னு சொன்னால் வரவேற்பு பண்றது ஒரு மிக முக்கியம். அது தமிழர்களுக்கும் இருக்கு, சிங்களவர்களுக்கும் இருக்கு. ஆனால் இந்த 2 இனத்தின் அல்லது முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்பு இருக்குது. ஆனால் இந்த இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வை கூட புறந்தள்ளி எங்களால் வரவேற்று எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துல நேற்று நடந்தது. இது இந்த கட்சிக்காக வேலை செய்த எங்களுக்கே எப்படி என்று சொன்னால், இந்த கட்சியை நம்பி எதிர்காலத்தில் வாக்களித்து போற மக்களை நம்பி எப்படி இருக்குன்றது அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த கட்சியை இன்றைக்கு வடபகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் படித்தோம். உண்மையில நான் கவலைப்படுறது என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு உயரிய எண்ணம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார். இந்த கனவை நான் நம்பணும். அந்த ஜனாதிபதியின் எண்ணங்களுக்கு எதிராக அவருக்கு துரோகம் செய்கிற நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அங்க இருந்து நினைச்சு கொண்டிருக்கிறார், இங்க இவர்கள் கட்சியை தேசிய மக்கள் சக்தியை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியை சிதைக்கிறதுக்கு வெளியே இருந்தெல்லாம் ஆட்கள் தேவையில்லை, உள்ளுக்குள்ளே இருந்த சிதைக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போகுமாக இருந்தால் மிக விரைவில் ஜனாதிபதியின் எண்ணங்கள் அத்தனையும், தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த தத்துவத்தின் வெளிப்பாடுகள் அத்தனையும் முதன்முதலாக வடபகுதியில இருந்து அப்படியே சிறிய தொடங்கும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை தடுத்து நிறுத்தணும் என்றால் உடனடியாக ஜனாதிபதி இதில் தடுத்து இந்த எப்படியான இந்த ஈனச்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் தரமுடிந்த கடன்களோட தேசிய மக்கள் சக்தி கூடாரத்துக்குள்ள பரங்கி இருக்கிறார்கள். உடனடியாக இனக்கண்டு கரையெடுத்து ஒரு நடவடிக்கை செய்ய தவறுவாராக இருந்தால் பலமையான அரசுகள் போல இதுவும் ஒரு பொய்த்து போன அரசாங்கம் ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. வீடியோ பார்க்குற எல்லாரும்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.